உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டின் மூலம் இலங்கை தமிழர்களுக்கு பயன் கிடைக்கும் என அந்நாட்டின் கல்வித்துறை இணையமைச்சர் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுபற்றியும் இலங்கையின் மலையகத் தமிழர்களின் கல்வி வளர்ச்சி குறித்தும் அவரிடம் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சார், இந்த மாநாட்டின் மூலமா கலந்து கொள்வதன் மூலமாக அங்கு உள்ள இலங்கை மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயனை தருகிறது, அதை பத்தி சொல்லுங்க. மூன்றாவது உலக தமிழர் பொருளாதார மகாநாடு என்று நடைபெறுகின்றது. ஆகவே இந்த தமிழர் பொருளாதார மகாநாடு என்று சொல்லும் பொழுது இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் பகுதியிலே இந்த தமிழ் பொருளாதார நிபுணர்கள் அல்லது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அங்கே முதலீடு செய்து அதன் மூலமாக தங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கின்ற அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளையும் பெற்று அவர்களுக்கும் ஒரு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய மலையகம் பகுதியில் இலங்கையில் இருக்கக்கூடிய மலையகம் பகுதியில் அது தோட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கல்வியில மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி தரத்தை முன்னேற்றத்துக்கான என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுறீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய ஒரு பகுதி தான் மலையகம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி. அந்த மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவன் தான் நான். விசேஷமாக இந்திய வம்சாவளி மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். ஆகவே அந்த மக்களுடைய கல்வி பின்தங்கி இருப்பது இன்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதற்கு காரணம் இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகும் இலங்கையினுடைய கல்வித்துறை வளர்ச்சியடைந்த ஏனைய பகுதியில் வளர்ச்சி அடைந்தாலும் மலையக பகுதியில் இந்த வளர்ச்சி காணப்படவில்லை. இப்பொழுது இது புதிதாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்புதான் அந்த கல்வி வளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இலங்கையில் இருக்கின்ற ஏனைய சமுதாயத்தோடு இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி பாதை என்பது சற்று பின்தங்கி இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது புதிய அரசாங்கம் இதற்கான பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையிலே பல பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு விசேஷமாக கணித விஞ்ஞான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அதெல்லாம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இருந்த பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது. அதே போல ஆசிரியர்கள் அங்கு பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர் பற்றாக்குறையும் நிவர்த்தி செய்து அவர்களுக்கும் சமமான கல்வி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அதன் ஒரு காரணமாகத்தான் அந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எனக்கு இந்த இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது.